வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரும். சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். தமிழ்நாட்டின் தெற்கு பகுதியில் சின்ன வயல் என்ற ஒரு அழகான கிராமம் இருந்தது. பச்சை வயல்கள், சிறிய வீடுகள், மாலையில் வீசும் குளிர்ந்த காற்று. அந்த கிராமம் மிகவும் அமைதியான இடமாக இருந்தது. ஆனால் அந்த கிராமத்தில் ஒரு விஷயம் மட்டும் எல்லோருக்கும் பயத்தை ஏற்படுத்தியது. அது என்னவென்றால், கிராமத்தின் நடுவில் இருந்த ஒரு பெரிய ஆலமரம். அந்த ஆலமரம் 100 வருடங்கள் பழமையானது என்று கிராமத்து வாசிகள் சொல்வார்கள். அந்த ஆலமரத்தின் வேர்கள் தரையை தொட்டு மீண்டும் மரமாக வளர்ந்திருந்தது. பகலில் அதை பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் இரவில் அந்த ஆலமரத்தை பார்க்கவே மிகவும் பயமாக இருக்கும். அந்த கிராமத்தில் ஒரு பழைய வதந்தி இருந்தது. அதாவது, இரவு 12 மணிக்கு பிறகு அந்த ஆலமரத்திற்கு அருகே போகக்கூடாது என்று. ஆனால் அதற்கு காரணம் என்ன என்று யாரும் சரியாக சொல்ல மாட்டார்கள். ஆனாலும் பெரியவர்கள் எப்போதும் அந்த மரம் அருகே இரவு போகாதீங்க என்று திரும்ப திரும்ப குழந்தைகளிடம் சொல்வார்கள். இப்படியே போய்கொண்டிருக்க ஒரு நாள் அந்த கிராமத்திற்கு அருண் என்ற இளைஞன் ஒருவன் வந்தான். அவன் சென்னை நகரத்தில் வளர்ந்தவன். அவனுடைய தாத்தா இந்த கிராமத்தில் இருந்ததால் சில நாட்கள் கிராமத்தில் தங்குவதற்காக வந்திருக்கிறான். அருணுக்கு இந்த கிராம வாழ்க்கை மிகவும் புதிதாக இருந்தது. மாலை நேரத்தில் கிராமத்தவர்கள் எல்லாம் ஆலமரத்திற்கு அருகே இருக்கும் மண்டபத்தில் உட்கார்ந்து பேசுவார்கள். ஒரு நாள் அங்கே அருணும் நண்பர்களுடன் உட்கார்ந்திருந்தான். அப்போது ஒரு முதியவர் ஒருவர் சொன்னார், இந்த ஆலமரத்திற்கு ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. முதியவர் சொன்னதை கேட்டு அருண் சிரித்தான். இப்போதும் இப்படிப்பட்ட கதைகள் எல்லாம் நம்புறீங்களா என்றான். அதற்கு அருணின் நண்பன் சொன்னான், இது கதை இல்லடா, நிஜம். இரவு 12 மணிக்கு அங்கே விசித்திரமாக நடக்கும். நண்பன் சொன்னதை கேட்ட அருணுக்கு ஆச்சரியமும் ஆவலும் தோன்ற, அப்படியா, நான் போய் பார்த்து விட்டு வரேன் என்றான். அதை கேட்டு அருணின் நண்பர்கள் மட்டுமல்லாமல் அந்த முதியவரும் கிராம மக்களும் அருணை தடுக்க முயற்சி செய்தனர். ஆனால் அவர்கள் எவ்வளவு சொல்லியும் அருண் பிடிவாதமாக, இல்லை இல்லை, அப்படி என்னதான் அங்க இருக்குன்னு நான் கண்டிப்பாக பார்க்கத்தான் போகிறேன் என்று பிடிவாதமாக கூறிவிட்டு வந்தான். அன்று இரவு கிராமம் முழுவதும் அமைதியாக இருந்தது. அருண் கடிகாரத்தை பார்க்க இரவு மணி 11:50 ஆகி இருந்தது. அருண் மெதுவாக வீட்டை விட்டு வெளியே வந்தான். கையில் ஒரு டார்ச் லைட் ஒன்றை எடுத்துக்கொண்டான். இந்த கிராம மக்கள் சொல்வதைப் போல அப்படி என்னதான் அங்க இருக்கு, நாம் பார்த்து விடுவோம் என்று அருண் ஒரு முடிவோடு கிளம்பினான். ஊர் மக்கள் சொல்வதை நம்பாத அருணுக்கு துளி பயமும் இல்லை. மிகவும் தைரியத்துடன் அந்த இடத்தை நோக்கி நடந்தான். ஒரு வழியாக அந்த மரத்தை பார்த்து விட்டான். மெல்ல நெருங்கினான். ஆனால் அவன் ஆலமரத்திற்கு அருகே வந்தபோது காற்று மிகவும் வேகமாக வீசியது. மரத்தின் இலைகளோ சத்தமாக அசைந்தன. அதுவரை தைரியத்துடன் வந்த அருணை ஒரு நொடி பதற வைத்தது அந்த ஆலமரம். ஆனாலும் அருண் விட்டு கொடுப்பதாக இல்லை. அப்படி இங்க என்னதான் இருக்கு, இன்னைக்கு கண்டிப்பாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். அந்த நொடி இன்னும் வேகமாக மரத்தின் இலைகள் அசைந்தது. மணி 12:30 ஆகி இருக்கக்கூடும். கும் இருட்டு. தூரத்தில் ஏதோ ஊளையிடும் சத்தம் கேட்க ஒரு கணம் பதறிப்போனான் அருண். மெல்ல சுதாரித்துக் கொண்டு, இல்லை இல்லை, இது ஏதோ ஒரு நாய் தான் ஊளையிடுகிறது என்று தனக்குத்தானே சமாதானமாகிவிட்டு மீண்டும் அந்த ஆலமரத்தை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்க, ஆலமரத்தின் பின்னால் ஒரு உருவம் மெல்ல நகர்வது போல் இருக்க, மறுபுறம் ஏதோ ஒரு வினோதமான சத்தம் காதில் விழ இங்கு அருணோ வேர்த்து விறுவிறுக்க நின்றான். வந்த காரியத்தை முடிக்காமல் திரும்ப போகக்கூடாது என்ற எண்ணம் மனதில் திரும்பவும் வர மெல்ல மரத்தை நோக்கி நடந்தான். அந்நேரம் காதை கிழிக்கும் அளவிற்கு ஒரு பெரிய சத்தம். அதை கேட்டு அருணின் இதயமோ வெளியே வந்து விழும் அளவிற்கு படபடபடவென தாறுமாறாக துடித்தது. அந்த சத்தம் திரும்ப திரும்ப கேட்க இங்கு அருணுக்கு உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டியது. அவன் சுற்றும் முற்றும் பார்த்தான். இங்கு எதுவும் இல்லையே. அப்படி இருக்க எங்கிருந்து வருகிறது இந்த சத்தம்? ஒருவேளை ஆந்தை இல்லை வவ்வாலாக இருக்குமோ என்று நினைத்தான். ஊர் மக்கள் சொல்வது உண்மைதான் போல. இங்கே நடப்பது எல்லாம் விசித்திரமாகத்தான் உள்ளது. பேசாமல் திரும்பி போய் விடலாமா என்று அருண் யோசித்துக் கொண்டிருக்க, அப்போது அவனுடைய கண்களில் ஒரு விஷயம் தென்பட்டது. அந்த ஆலமரத்தின் அருகே மண்ணில் ஒரு சிறிய இடம் மட்டும் கொஞ்சம் உயர்ந்திருந்தது. அது பார்ப்பதற்கு சாதாரணமாக தோன்றவில்லை. அருணுக்கோ சந்தேகம் எழ ஆரம்பித்தது. உடனே அருண் ஆர்வமாக அந்த மண்ணை தோண்ட ஆரம்பித்தான். சில நிமிடங்கள் தோண்டியதும் அந்த இடத்தில் ஏதோ ஒன்று இருப்பதை அருண் உணர்ந்தான். ஆர்வம் தாங்காமல் அவன் இன்னும் வேகமாக தோண்டினான். ஒரு புறம் நாய்கள் ஊளையிடும் சத்தமும் அடங்கவில்லை. மரத்தில் வவ்வாலோ ஆந்தையோ கூச்சலிடும் சத்தமும் அடங்கவில்லை. ஆனால் அருணுக்கு இப்போது பயத்தை விட அங்கு என்ன உள்ளது என்று தோண்டி பார்க்கும் ஆர்வம்தான் அதிகமாக இருந்தது.
அந்த கும் இருட்டிலும் அவன் வேக வேகமாக தோண்ட அங்கு ஒரு பழைய இரும்பு பெட்டி ஒன்று மண்ணில் புதைந்திருந்தது. அந்த பெட்டியை கண்ட அவன் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. இதுக்குள்ள என்ன இருக்கும் என்று யோசித்தவன் மெதுவாக அந்த பெட்டியை திறந்தான். அந்த பெட்டிற்குள் ஒரு பழைய புகைப்படம் ஒன்று, ஒரு பழைய கடிதம் ஒன்று, சில தங்க நகைகள் என 3 பொருட்கள் இருந்தன. அருண் முதலில் அந்த புகைப்படத்தை பார்த்தான். அதில் 3 பேர் இருந்தார்கள். ஒரு பெரிய மனிதர், ஒரு இளம் பெண் மற்றும் ஒரு சிறிய குழந்தை. ஆனால் அந்த புகைப்படத்தின் பின்னால் ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது. இந்த உண்மை ஒரு நாள் வெளிவரும். அதை வாசித்த அருண் அதிர்ச்சியடைந்தான். அவன் உடனே அந்த பெட்டியில் உள்ள கடிதத்தை திறந்து படித்தான். அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது என்னவென்றால், இந்த கிராமத்தில் 30 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு உண்மையை என்னால் மறைக்க முடியவில்லை. இந்த புகைப்படத்தில் உள்ள பெண் இந்த கிராமத்தின் பெரிய வீட்டில் வேலை பார்த்தவள். ஆனால் அந்த வீட்டின் தலைவர் அவளை கல்யாணம் செய்து கொள்வதாக கூறி அவளிடம் பழகி ஏமாற்றிவிட்டார். அவள் ஒரு குழந்தைக்கு தாயானாள். இந்த விஷயம் கிராமத்தில் உள்ளவர்களுக்கு தெரிந்தால் அந்த பெரிய மனிதரின் மரியாதை போய்விடும். அதனால் ஒரு இரவு அந்த பெண்ணை அவர்கள் கொன்றுவிட்டார்கள். அந்த பெண்ணிற்கு பிறந்த குழந்தையை வேறு இடத்திற்கு அனுப்பிவிட்டார்கள். இந்த பெட்டியில் உள்ள நகைகள் அனைத்தும் அந்த பெண்ணுடையதுதான். ஒரு நாள் யாராவது இந்த பெட்டியை கண்டுபிடித்தால் உண்மை தெரிந்து கொள்ளட்டும். இவ்வாறு அந்த கடிதத்தில் எழுதியிருக்க, அந்த கடிதத்தை படித்த அருண் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றான். என்ன அநியாயம்! வீட்டிற்கு வேலைக்கு வந்த பெண்ணை ஏமாற்றி அவளை தாயாக்கியது மட்டும் இல்லாமல் அவளை கொலையும் செய்து விட்டார்கள். எந்த பாவமும் அறியாத அந்த குழந்தையையும் அனாதையாக எங்கோ அனுப்பிவிட்டார்களே. இந்த கொலையை செய்தவர் இன்னும் கிராமத்தில் இருக்கிறார்களா? அப்படியென்றால் அது யார்? அருண் யோசித்துக் கொண்டே நின்றான். அந்த பெட்டியில் உள்ள புகைப்படத்தை மீண்டும் மீண்டும் பார்த்தான். அருணுக்கு அந்த புகைப்படத்தில் உள்ள பெரிய மனிதர் கிராமத்தில் எல்லோரும் மதிக்கும் ஒருவரின் தந்தை போல் தெரிந்தது. நாம் நினைப்பது சரிதானா? அருண் நீண்ட நேரம் யோசித்த பின் ஒரு முடிவெடுத்தான். ஆலமரத்தின் கீழ் கிடைத்த அந்த பெட்டியை மீண்டும் மண்ணுக்குள் புதைத்து விட்டான். வீட்டிற்கு வந்த அருணுக்கு இரவு தூக்கமே வரவில்லை. அந்த கடிதத்தில் இருந்த இந்த உண்மை ஒரு நாள் வெளிவரும் என்ற வார்த்தைகள் தான் அவன் மனதில் மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வந்தது. அடுத்த நாள் காலை அருண் கிராமத்தில் உள்ளவர்களிடம் வழக்கம் போல பேசிக் கொண்டிருந்தான். ஆனால் முதல் நாள் இரவு நடந்ததை யாரிடமும் அவன் சொல்லவில்லை. ஆனால் அந்த ஆலமரத்தை மீண்டும் பார்க்க வேண்டும் என்று நினைத்தான். அவன் யாரிடமும் சொல்லாமல் அங்கிருந்து மெதுவாக அந்த இடத்திற்கு சென்றான். ஆனால் அங்கே அவன் பார்த்த காட்சியால் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றான். நேற்று இரவு அவன் புதைத்த அதே பெட்டி இப்போது மண்ணுக்கு மேலே இருந்தது. அவன் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. நான் நிச்சயமாக இந்த பெட்டியை புதைத்துத்தானே வைத்தேன். எப்படி இது வெளியே வந்தது? ஒன்றும் புரியாமல் அருண் சுற்றி சுற்றி பார்த்தான். அப்போது ஆலமரத்தின் அருகில் ஒரு முதியவர் அமைதியாக அந்த மரத்தை பார்த்து கொண்டிருந்தார். அருண் அந்த முதியவரிடம் கேட்டான், தாத்தா, நீங்க யார்? இங்க என்ன பண்றீங்க? அது சரி, இந்த பெட்டி இங்கே எப்படி வந்தது உங்களுக்கு தெரியுமா? அந்த முதியவர் மெதுவாக சிரித்தார். பிறகு சொன்னார், சில ரகசியங்கள் எவ்வளவு புதைத்தாலும் மீண்டும் மேலே வந்தே தீரும். அதை கேட்ட அருண் அதிர்ச்சியுடன் அந்த முதியவரை பார்த்தான். உங்களுக்கு இந்த பெட்டியை பற்றி ஏதாவது தெரியுமா என்று கேட்டான். முதியவர் சில நிமிட அமைதிக்கு பின் மெதுவாக சொன்னார், இந்த பெட்டிக்குள் இருக்கும் கதை என் வாழ்க்கை. முதியவரின் வார்த்தையை கேட்டு அருண் அதிர்ச்சியடைந்தான். இங்கே முதியவர் மேலும் பேச ஆரம்பித்தார். 30 வருடங்களுக்கு முன்பு இந்த கிராமத்தில் ஒரு பெண் வீட்டு வேலை பார்த்தாள். அவள் மிகவும் நல்லவள். ஆனால் இந்த கிராமத்தின் ஒரு பெரிய மனிதர் அவளை ஏமாற்றினார். அவள் ஒரு குழந்தைக்கு தாயானாள். முதியவர் சொல்ல சொல்ல அருண் அந்த கடிதத்தில் இருந்த கதையை நினைத்தான். முதியவர் மீண்டும் தொடர்ந்தார், அந்த விஷயம் வெளியில் தெரிந்தால் அந்த பெரிய மனிதரின் மரியாதை போய்விடும். அதனால் ஒரு இரவு யாருக்கும் தெரியாமல் அந்த பெண்ணை அவர்கள் கொன்றுவிட்டார்கள். அருண் அதிர்ச்சியில் கேட்டான், அப்போ அந்த குழந்தை? முதியவர் மெதுவாக சிரித்தார். அவரது கண்களில் கண்ணீர் தெரிந்தது. அருண் ஒன்றும் புரியாமல் முழிக்க, அந்த குழந்தை நான் தான் என்றார் முதியவர். அருண் முழுவதும் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றான். என்ன தத்தா சொல்றீங்க? அந்த குழந்தை நீங்க தானா? ஆமாம், அவர்கள் என்னை இந்த கிராமத்திலிருந்து தூரமாக அனுப்பிவிட்டார்கள். நான் பெரியவனாகி உண்மை தெரிந்த பிறகு மீண்டும் இந்த கிராமத்திற்கு வந்தேன். ஆனால் இந்த கிராமத்தை காப்பாற்ற நான் அமைதியாக இருந்து விட்டேன். அருண் கேட்டான், அப்போ இந்த பெட்டி? முதியவர் பதில் சொன்னார், என் அம்மாவின் நினைவுகள் அதுக்குள் இருக்கிறது. நான் இதை எடுத்துக்கொள்ளத்தான் வந்தேன். அருண் மெதுவாக கேட்டான், அப்போ அந்த கொலையை செய்தவர் யார்? முதியவர் ஆலமரத்தை பார்த்தார். பிறகு மெதுவாக சொன்னார், அவர் இந்த கிராமத்தின் மிகவும் மதிப்புள்ள குடும்பத்தை சேர்ந்தவர். அவருடைய மகன் இன்னும் இந்த கிராமத்தில் இருக்கிறார். அதை கேட்ட அருண் அதிர்ச்சியடைந்தான். ஏனென்றால் அந்த குடும்பம் கிராமத்தில் மிகவும் மதிப்புடன் வாழ்ந்து கொண்டிருந்தது. முதியவர் அந்த பெட்டியை எடுத்தார். பின்பு அருணிடம் சொன்னார், என் அம்மாவுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று எண்ணித்தான் இங்கு வந்தேன். ஆனால் 30 வருடமாக மறைத்திருந்த உண்மை வெளிவர ஆரம்பித்தால் கிராமத்தில் பல மக்களின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றி போட்டுவிடும்.
அப்படின்னா உங்க அம்மாவுக்கு நீதி கிடைக்க வேண்டாமா என்று அருண் கேட்க, உண்மையை சொன்னால் என் அம்மாவுக்கு நீதி கிடைக்கும். ஆனால் இந்த உண்மை வெளியே வந்தால் பல குடும்பங்கள் உடைந்து போய்விடும். அந்த பெரிய குடும்பத்தை நம்பித்தான் கிராமத்தில் பல குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த குடும்ப பெரியவர் தான் இந்த குற்றங்களை செய்தார் என வெளியே தெரிந்தால் ஊரே மதிக்கும் அந்த குடும்பம் மரியாதையை இழந்துவிடும். அவர்களையே நம்பியிருக்கும் கிராம மக்களின் வாழ்க்கையும் பாதிக்கப்படும். என் தாய்க்கு நீதி கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஒட்டுமொத்த கிராம மக்களின் வாழ்க்கையை பறிக்கும் இந்த உண்மை வெளிவராமல் இருப்பதே நல்லது. முதியவர் சொன்னதை கேட்டு அருண், இந்த உண்மை வெளியே தெரிஞ்சாதான் இந்த ஆலமரத்தை பத்தின வதந்திகள் எல்லாம் பொய்ன்னு மக்களுக்கு புரியும். அதற்கு முதியவர், அந்த பொய்யான வதந்தியால் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. யாரோ ஒருவர் செய்த குற்றத்திற்காக எந்த பாவமும் அறியாத ஊர் மக்களின் வாழ்க்கை எதற்காக பாதிக்கப்பட வேண்டும்? அதனால் இந்த உண்மை எனக்குள்ளே புதைந்து போகட்டும். என் தாயின் ஆன்மாவும் இதைத்தான் விரும்பும். முதியவர் சொன்னதை கேட்டு அருண் அமைதியாக நின்றான். தாயின் நினைவாக முதியவர் அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து செல்ல, அருண் முதியவரை பெருமையாகவும் ஆச்சரியமாகவும் பார்த்து கொண்டே, இந்த ஆலமரத்தின் கீழே இன்னும் எத்தனை எத்தனை ரகசியங்கள் இருக்கிறதோ என்று பெருமூச்சு விட்டான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி.